உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கனே நிக்கேன். இசுக்கே போன் அடிக்கிட்டு பாரு. அக்கா இது கொஞ்சம் புடியேன். அவங்கதான் போன் பண்ணுதாவோ. ஓ ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன், வந்துருச்சா? வந்துச்சு மாமா, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, நீ நிம்மதியா விளக்கு போட்டு சாமி கும்பிடு, நான் அப்புறமா பேசுறேன், சரியா? சரி மாமா, வச்சிடுத. அவங்கதான் கொடுத்து விட்டதெல்லாம் வந்துருச்சான்னு கேட்டாவோ. ஏக்கா இந்த பூவை எனக்கு வச்சு விடுதியா? வா. கொடுக்கா. அப்படியே இரு. சரி போயிட்டு வாங்க. சரிப்பா வா. வணக்கம்மா. வாலே வணக்கம். இல்ல சேது, இன்னும் அந்த பொண்ணு தூக்கல? அவ அப்பவே வீட்டை விட்டு கிளம்பிட்டாளே. எங்கம்மா தனியாவா வந்தா? கூட 3 பேர் வந்தாங்கம்மா. சுத்தி முத்தி அவங்க ஆளுங்களா இருக்காங்க, எப்படிமா தூக்க முடியும்? இப்ப எங்க அவ? உள்ள போயிட்டாங்கம்மா. முட்டா பயலுகளா, வெளிய வச்சு தூக்காம என்கிட்ட வந்து வியாகியானம் பேசிட்டு இருக்கியா? மா, எம்புட்டு கூட்டம், அம்புட்டு கூட்டம் இருக்கும்போது எப்படிமா தூக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பதில வச்சுக்க. உள்ள போவோம், எப்படியாச்சும் அவளை தூக்கணும். ஆமா, நீங்க எல்லாரும் வந்த கார் எங்கடே? அங்க பின்னாடி நிக்குதுல்ல, அதான். சரி சரி, இத பாரு, உள்ள போலாம். நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நீங்க யாரும் என் கூட வரவே கூடாது. நான் யாரும் நீங்க யாரும் மாதிரி தான் இருக்கணும், புரியுதா? சரி அத்தா. இது பாருங்க, அவசர ஆத்திரத்துக்கு கூட யாருமே என்கிட்ட வந்து பேசக்கூடாது. இந்த பாருல, எதுவா இருந்தாலும் போன் இருக்குல்ல, அதுல ஒரு போனை போடு, அதுலயே பேசிக்கலாம். சரிதா. இந்த பாரு, சரியான சந்தர்ப்பம் வந்ததும் நான் கண்ணை காட்டுதேன், நீங்க தூக்கிருங்க. சரியா? சரிதானே? சரி, நான் முன்னால போதேன், நீங்க என் பின்னாலேயே வாங்க. சரிங்கம்மா. அப்ப திரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? வெங்கடேஷ், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? குடு குடு. பிடிங்க. ஏங்கா ஏங்கா மாமாவை இப்படி வேலை வாங்குத? அவர் பாவம் இல்லையா? இதுல என்னட்டி இருக்கு? அண்ணன் இருந்தா செஞ்சு கொடுக்காதா? அவருக்கு எந்த ஈகவும் இல்ல. எனக்காக எல்லாத்தையும் விட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. எனக்காக செய்யறதுல ஒன்னும் தப்பு இல்ல. நீ மட்டும் ஒரு நாளும் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்ட, ஆனா என்ன எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்துருவல்ல. எனக்கு ஈகோ இல்ல. என் ஈகோ உன் வீட்டுல இல்லடி, என் வீட்டுக்கு வா, அங்க காட்டுற, அப்ப தெரியும்டி. வாங்கம்மா. வாங்க.
என்ன விளக்கெல்லாம் போட்டுட்டேல? ஆச்சு சாமி, இதோ ஏத்திட்டோம். கொடுங்க. ம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி சார் பிரச்சோதயாத். இல்ல சார், அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமா. வெங்கடேஷ். சார் நான் அப்புறம் கால் பண்றேன். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ. துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. அம்மா, அம்மனுக்கு படைச்சாச்சு. ம். பக்தாளுக்கு உங்க கையாலேயே பிரசாதத்தை கொடுத்துருங்க. ம். தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. காத்யாயனாய வித்மஹே முதல் பிரசாதத்தை நீங்க சாப்பிடுங்க வெங்கடேஷ். தேங்க்ஸ். இசக்கி, நீயே இந்த பக்கமா போய் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துறியா? ம். சரிக்கா, சரி. நீ மாமா கூட பேசிட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ரத்னா, அதான் விளக்கு போட்டு மாவிளக்கு ஏத்தியாச்சுல, போலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. இசக்கி, பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம எல்லாம் ஒண்ணா கிளம்பிடலாம். என்ன ரத்னா, அவங்க தான் வர மாட்டேங்கிறாங்கல்ல. நான் ஸ்கூலுக்கு போக வேணாமா? ப்ளீஸ், கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் தான். போ. ஏலே சௌந்தரபாண்டி, உன் மகனையும் மருமகனையும் வச்சே நான் உன்னை பழி தீர்க்க போறேன்டா. இது வரைக்கும் நீ தானே தப்ப செஞ்சுட்டு பழிய வேற ஆள் மேல தூக்கி போடுவ. இந்த தடவை இந்த தப்ப நான் செஞ்சுட்டு எசக்கிய கொன்ன பழிய நான் உன் மேல தூக்கி போட போறேன். செய்யாத தப்புக்கு உன் மகன் கையால, உன் மருமகன் கையால நீ செத்து போக போறல. உனக்கு இருக்கு. அத்தா, இல்ல உள்ள இருக்கால, அவ காருக்குள்ளதான் இருக்கா. இனி பிரச்சனை இல்ல, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். இல்ல எங்கல அவளோட பேக்? தோ இந்தாங்க. கொடு. சௌந்தரபாண்டி தான் எசக்கிய தூக்குனாங்கிறதுக்கு சாட்சியே இதுதான். இல்ல இன்னும் உங்களுக்கு வேலை இருக்கு. சொல்லுங்க அத்தா, செஞ்சிடலாம். நான் சொன்ன இடம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கா அத்தா? இது பாரு, அங்க இவளை கொண்டு போயிருங்க. இவ கழுத்தை அறுக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.